அவர்கள் கதை சொல்லும் போது கண்டிப்பா வாட்டர்மெலன் ஸ்டார் தான். இல்ல நீங்க ஆக்டர், நான் டாக்டர். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோவை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரியா? அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்றத பத்தி பார்ப்போங்க. ஆக்சுவலா வந்து கலையரசன் தான் என்ன வந்திருக்குன்றதை படிக்கிறாரு. என்னன்னா எல்லாரையும் தனித்தனியா பிக் பாஸ் கதைலாம் சொல்ல வச்சாரு பார்த்தீங்களா, அவங்க லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வச்சார்ல, அதுல யார் சொன்னது ரொம்ப போரிங்கா இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எழுப்பியிருக்காரு. ஒவ்வொருத்தர் அவங்களோட கருத்தை சொல்றாங்க. நிறைய பேர் யாரை சொல்றாங்கன்னா எஃப்ஜேவை சொல்றாங்க, திவாகரை சொல்றாங்க. இதுல என்னால முடிவை சொல்ல முடியல. திவாகர் சொன்னதை நான் கேட்டேன், திவாகர் சொன்னது நல்லா இல்லை, உண்மையாலே வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இல்லை, போரிங்காக தான் இருந்தது. எஃப்ஜே சொன்னதை நான் கேட்க கூட இல்லை. எஃப்ஜே சொன்னது எப்போ வந்ததுன்னே எனக்கு தெரியல. ஒருவேளை முழு எபிசோடில் காட்டாமல் லைவ்ல மட்டும் வந்திருக்கோம் போல. ஏன்னா எஃப்ஜே சொன்னதை நான் கேட்கவே இல்லைங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் நிறைய பேர் சொன்னதை நான் கேட்கல. வியானா சொன்னதை கேட்டனா, வியானா சொன்னதை கேட்ட மாதிரி இல்லை, பார்வதி சொன்னதை கேட்டேன். நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா என்ன கான்ட்ரவர்சியான கேள்விலாம் கேட்குறீங்கன்னு நிறைய பேர் என்ன சொன்னாங்க. இல்லை சொல்லப்படாத சில விஷயங்களை கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி சொன்னாங்க. பார்வதி சொன்னதை கேட்டேன், கெமி சொன்னதை கேட்டேன். ஸ்டார்டிங் வந்தது பார்த்தீங்களா, நந்தினிலாம் சொன்னாங்கல்ல, அந்த டைமில் ஆர்டராக நான் எல்லாத்தையும் கேட்டேன். ஆனால் இந்த எஃப்ஜே சொன்னது நான் கேட்ட மாதிரி இல்லை. அதனால என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியல யாரு உண்மையிலே ஒஸ்ட்டுன்ட்டு. திவாகர் சொன்னது நல்லா இல்லை. உண்மை என்னன்னா திவாகர் சொன்னது நல்லா இல்லைங்க. அதே மாதிரி நான் வந்து ட்விட்டரில் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சுபிக்ஷா ரொம்ப போரிங்காக சொன்னாங்க, ரொம்ப லென்த்தாக சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அதாவது வந்து எல்லாருமே டயர்டாக ஆகிற அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அதாவது அனிதா ஒரு வாட்டி சொல்லும் போது எல்லாருமே வந்து எப்படா முடிப்பீங்கன்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, சுபிக்ஷா தான் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் நான் பார்க்கல, நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, எல்லாருமே தனித்தனியா கதை சொன்னதை பார்த்துருப்பீங்கல்ல. யார் சொன்னது உங்களுக்கு போரிங்கா பட்டது அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இது 100% சொல்ல முடியல. நான் எல்லாத்தையும் கேட்டேன்னா கண்டிப்பா இவங்க தான் போரிங், இவங்க டிசர்விங்னு சொல்லியிருப்பேன். இப்போ எல்லாருமே சொல்றது அதிக பேர் எஃப்ஜேவை தாங்க சொல்றாங்க. திவாகரை காட்டிலும் அதிக பேர் எஃப்ஜேவை சொல்றாங்க. ரெண்டாவதா திவாகரை சொல்றாங்க. ப்ரோமோ படி நான் சொல்றேன். இதை தாண்டி மற்றவங்க பேரும் வந்திருக்கோம். யார் யார் பேர் வந்ததுன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க, யார் ஸ்டோரி வந்து போரிங்கா இருந்தது, யார் ஸ்டோரி நல்லா இருந்தது அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி ஸ்டோரியில் எப்படி போரிங்கை சொல்கிறது, அதாவது ஒருத்தங்க அவங்களோட வழியை சொல்கிறாங்க, அது நமக்கு எப்படி என்டர்டெய்னிங்காக இருக்கும், போரிங்காக தானே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நந்தினி அழுது அவங்க ஸ்டோரியை சொன்னாங்க. அதை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அது போரிங்காக இருந்ததுன்னு தோணாதா? ஏன்னா வந்து ஒருத்தரோட லைஃப்பை சொல்லியிருக்காங்க. அவங்கள நீங்கள் ஏதாவது ஒரு கதை சொல்ல சொன்னீங்கன்னா நல்லா என்டர்டெய்னிங்காக சொல்லுவாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை, அதாவது பிக் பாஸே சொல்லியிருப்பாரு ஸ்டார்டிங்கு, உங்கள் லைஃப்பில் நடந்ததை சுவாரஸ்யமாக சொல்லுங்கள், அதாவது நீங்கள் அழகாக கோர்த்து சொல்லுங்கள், வளன்னு இழுத்து சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அப்படி சொல்கிறாருல, அதனால தான் இப்படி கேட்குறாரு போல். நீங்கள் யார் சொன்னது போரிங்காக பட்டதுன்னு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். எல்லா ஸ்டோரியும் கேட்டிருக்கீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்களும் ஒரு 2-3 பேர் அதை ஸ்கிப் பண்ணியிருந்தா இருக்கிறதுல நீங்கள் போரிங்கை சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சிலர் ஃபுல்லாக கூட பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்த்தவங்க யார் சொன்ன ஸ்டோரி ரொம்ப போரிங்காக இருந்தது அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பேரோட ஸ்டோரி கேட்கலங்க. ஸ்டார்டிங் லைனாக கேட்டு வந்தேன். அந்த கெமி சொன்னதெல்லாம் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. பேஸ்கெட் பால் பிளேயர்னு சொன்னது, அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டில் ஒதுக்கி ஏதோ ஒன்று சம்திங், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நந்தினி சொன்னது, ஸ்டார்டிங் வந்தவங்கெல்லாம் அது ஒரு ஆர்டராக போச்சுங்க. ஏன்னா எபிசோட்லேயே காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எபிசோடில் காட்டல, நிறைய வந்து லைவில் தான் காமிச்சாங்க. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கோங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.